ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிதாஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம். ஸோ ராமேஸ்வரத்தில் வந்து பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து எதுக்குங்க சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா சொல்லாதீங்க, நாங்கள் ஒரு கோவிலுக்காக சாமி கும்பலான்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு போனோம். ஸோ இதுதான் ராமேஸ்வரம் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தீர்த்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த தீர்த்தத்தில் வந்து குளித்தா ரொம்ப நல்லது. நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும். நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாவங்களெல்லாம் போயிடும். ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு மிடில் போயிட்டோம். ஸோ அவ்வளோவா ஆழம் கிடையாது, ஆனால் போக போக வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆழம் இருக்கும், ரொம்பலாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து போய் குளிச்சுட்டு வந்தோம். அங்கே பாருங்கள் போட்டிங். இந்த போட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இந்த போட் வந்து வீடியோவோட எண்டிங்கில் வரும் பாருங்கள், ஃபுல் வியூஸு. நிறைய பேர் வந்து இந்த தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ திதி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து இங்கே ராமேஸ்வரம் தான் வருவாங்க. ஸோ காசியில் கொடுக்க முடியாதவங்க கூட நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் கொடுத்தா கூட ரொம்ப புண்ணியம் தான் சொல்லுவாங்க, அவங்க ஆத்மா சாந்தினே சொல்லுவாங்க. நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலில் போயிட்டு அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, நாழிக்கிணறுகள், 24 நாழிக்கிணறுகளில் போயிட்டு அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் வந்து சாமியை பார்க்குறதுக்காக வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போனால் டைமே பத்தாதுங்க. யாராவது போகிற மாதிரி பிளான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி போய் பாருங்கள். அங்கே நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. தனுஷ்கோடி, ராமர் பாலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோவில் நிறைய இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு டைம் தான் எங்களுக்கு இல்லை சொல்லப்போனால். நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த போட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம். இதுதான் அந்த போட்டு. இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. பசங்களுக்குலாம் ஃப்ரீ தான், பசங்களுக்கு ஃப்ரீ. மேபி பெரிய பசங்களாக இருந்தால் டிக்கெட் மேபி இருக்கலாம். ஸோ என் 2 பசங்களுக்கு மேலே டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். அந்த போட்டில் தான் நாங்கள் போனோம். ஆனால் சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே போட்டிருந்தாங்க, எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க, நாங்களும் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. கோவில் தெரியுது பாருங்க, நாங்கள் போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிவன் கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் அந்த கோவில். ஸோ போட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு அபூர்வம் தானே, எப்பயாவது வருது பார்க்குறது, அந்த மாதிரி விசிட்டிங் பிளேஸ் தானே. ஸோ நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா போட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங் மட்டும் தான் கூட்டு போனாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தீவு மாதிரி தெரிஞ்சிச்சு பாருங்க, தீவு மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவோட மேப் வந்து முடிகிற இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து ஸ்டார்ட் ஆகுதாங்கன்ற ஒரு தீவு மாதிரி தெரியும். ஸோ அந்த இலங்கையோட கண்டினியூட்டி தான் அந்த இது. ஸோ இது போட்டில் ஏறி உட்காந்துருக்கப்ப பாதி மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க, போட் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் போட் எடுக்க கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்புறம் வந்து சரி லைஃப் ஜாக்கெட் கழட்டிடலாம், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டோம். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க அவ்வளோலாம் ஆழம் கிடையாதுப்பா, ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு தான் ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டை ஓட்டுறவங்க, ஸோ போட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சொன்னாங்க. அப்புறம் அதை போகணும்னா போட்டுவாங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் போக போக பயம் வந்துச்சு. ஏன்னா கடல் நடுவுல போய் பார்த்தா ஆழம் பயங்கரமா இருக்கு, இவங்க ஆழம் இருக்காதுன்னு சொன்னாங்க. பேசாம லைஃப் ஜாக்கெட் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்டேன். எதுவா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா இது, பயப்படாத, பயமே நம்ம ஆளை வந்து கொன்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா போட்டிங் போயிட்டு வாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட், எல்லாருமே ஹாப்பி. என் பையன் செம்ம ஹாப்பி, என் பொண்ணு தான் தூங்கிடுச்சு, அந்த காத்துக்கு வந்து செம்மையா தூங்கிடுச்சு.
அது மட்டும் கிடையாது. நிறைய எங்களுக்கு வந்து எங்க கூடயே கடவுள் இருக்காங்க. ஒரு ஒரு விஷயத்துலயும் கடவுள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே அமேஸ்ல இருக்கிற விஷயம்லாம் நடந்துச்சு. சாமி தரிசனம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காசிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களும் ஒரு பக்தர் தான், நம்மள மாதிரி பக்தர் தான். ஸோ காசியில் உள்ள தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அதில் வந்து அந்த காசியில் எடுத்துகிட்டு வருவாங்களா, ஒரு செப்பு கலசத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கலசத்தில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கையால் நாங்கள் பிச்சு ஊற்றுற பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. எங்கள் கையால் டைரெக்டாக சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறதுக்கு இட்ஸ் காட் மிராக்கிள் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது அன்எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் காசிலேருந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து அது நம்ம கையால் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு போகணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப சூப்பரு. கடவுள் நம்மளை அந்த விதத்தில் நம்மளை ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம்லாம் சூப்பராகவே பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்குமா, அங்கங்கே வந்து பைசாலாம் வாங்குவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இப்போ பேமெண்ட் கட்டணம் செலுத்தி நீங்கள் போனாலும் 100 ருபீஸு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்டணம் செலுத்தி போகிற இடம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ தரிசனத்துலேயே விற்றாங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து பார்க்க முடியுது. பாருங்கள், போட்டிங் ரிட்டன் போயிட்டு வரப்போ பாருங்கள் சாமி தெரியுதாங்க பாருங்கள், கோவில் தெரியுது இல்லையா. ஸோ ரிட்டன் வரப்போ இது வந்து கோவில். அப்புறம் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கோவில்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிங்கன்னா ஒரு சில ரூம் வந்து அவைலபிள் ரேட்டு கிடைக்கிது. லக்ஸரி ரூம்ஸே வந்து பார்த்திங்கன்னா 2000 பெர் டேக்கு வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம் ஒரு ஃபேமிலியாக தங்குறதுக்கு. ஏசியோட வைஃபை கனெக்ஷன், டிவி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரூம்லாம். சாப்பாடு வந்து ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல வந்து பிடிக்கல. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி. நாங்கள் தனுஷ்கோடிகிட்ட நின்றுட்டு இருந்தோம். சுற்றிலும் கடல், நடுவில் ஒரு ரோடு போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் தனுஷ்கோடி. உங்களுக்கு வேணால் பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். இந்த சைடும் தண்ணி தெரிக்குது, இந்த சைடும் தண்ணி தெரியுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து தனுஷ்கோடிங்க. நாங்கள் நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவர் தாங்க. ஏன்னா எங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்லாம் தாண்டி தான் எங்களுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து நாங்கள் கொடுக்க முடியும். சம்டைம் கொடுக்கலாம், சம்டைம் கொடுக்காம போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த தருணம் எங்களுக்கு. இதுவே பெரிய விஷயம் தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படிலாம் எங்களுக்குலாம் எந்த ஆசையும் கிடையாது. கிடைக்கிற நேரத்தை யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு லோன்ல தான் போகுது, காரு லோன்ல தான் போகுது. நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே போராடணும், ரொம்பவே கடின உழைப்பு, கஷ்டப்படணும். ஒரு ஆள் இன்கம் வச்சு யாருமே அதெல்லாம் பண்ண முடியாது. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டே அண்ட் நைட்டாக தூங்காமல் பகலாக வந்து கண்ணு முழிச்சிட்டு அவங்க வேலையை செஞ்சு அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 டே 2 டேஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஒரு டைம். ஸோ அதே மாதிரி தான் பிரதரும் கூட 2 பேருமே ஃப்ரெண்டு தான், ஸ்கூல்மேட்டு. ஸோ அவங்களும் அதே மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களை பற்றி பேசுகிறவங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். நாங்கள் நிறைய தெரிஞ்சிருந்தும் எங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கன்னா அதை வந்து கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3வது மனுஷருங்க வந்து உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் பேசுறவங்க பேசிட்டு போங்க. அதை பத்தி நாங்க வந்து காது கொடுத்து கேட்க விரும்பல. ஆனா வந்து நீங்க பேச பேசதான் நாங்க நல்லா இருப்போம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க பேசிக்கிட்டே இப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா ஒன்னை இழந்துதான் ஒன்னை வந்து நம்ம வந்து அடைய முடியும். அதுதான் இயல்பு. காலங்காலமா வந்து நம்ம முன்னோர்கள், அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே அப்படிதான் வந்து நமக்கு சொத்து தேடி வச்சிருக்காங்க, எல்லாமே தேடி வச்சிருக்காங்க.
ஸோ அது ஒன்று இழந்து தான் ஒன்று இது வந்து இது பண்ண முடியும். தெரிஞ்சிருந்து ஆனால் இவங்க இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ நல்லா இருக்காங்களா, ஐயோ இவங்களுக்கு என்ன எப்படின்னா அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினைக்க நினைக்க தான் நாங்கள் உயர்வோம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பற்றி பேட் கமெண்ட்ஸ் பேசுகிறாங்க, எங்களை பற்றி தரக்குறைவா பேசுகிறவங்க, உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது எங்களை பற்றி நீங்கள் தரக்குறைவா பேசுறதுக்கு. முதல்ல நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களான்னு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களை வந்து பற்றி பேசுங்க. நன்றி, வணக்கம்.